السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்பார்ந்தவர்களே, கடந்த வகுப்புகளிலே நாம் ஈமானுடைய கடமைகளில் அல்லாஹ்வை பற்றிய ஈமான், மலக்குமார்களை பற்றிய ஈமான், வேதங்களை பற்றிய ஈமான், தூதர்களை பற்றிய ஈமான், மறுமை நாளை பற்றிய ஈமான் போன்ற விடயங்களை பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பிலே அர்கானுல் ஈமான், ஈமானுடைய கடமைகளில் 6வது கடமையான அல் ஈமானு பில் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி என்ற பகுதியை பார்ப்போம். அல்லாஹுடைய ஏற்பாட்டின் பிரகாரம்தான், அவன் விதித்ததின் பிரகாரம்தான் நன்மைகளும் தீமைகளும் அனைத்தும் நடைபெறுகின்றன என்ற விசுவாசமாகும். நாம் ஒவ்வொருவரும் எல்லா நன்மைகளும் ஒவ்வொரு தீமைகளும் அல்லாஹுடைய கதாவின் ஏற்பாட்டின் பிரகாரம் அல்லாஹ் நிர்ணயித்ததன் பிரகாரம்தான் நடைபெறுகின்றன என்று ஈமான் கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விடயம் நடைபெறுவதற்கு முன்னால் அதனை அறிந்தவனாக இருக்கிறான். அவைகள் அனைத்தையும் லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்ற ஏட்டிலே எழுதி வைத்திருக்கிறான். உலகத்திலே எது நடப்பதானாலும் அல்லாஹுடைய நாட்டத்தின் பிரகாரம்தான் நடைபெறும். அல்லாஹுடைய நாட்டத்துக்கு மாற்றமாக எதுவும் நடைபெற மாட்டாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் அனைத்தையும் படைத்தவன், அவன் நாடியதை செய்வதற்கு வல்லமை மிக்கவன் என்று ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்தையும் அறிந்தவன் என்பதற்கு அல் குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது, அலம் தஅலம் அன்னல்லாஹ யஅலமு மா ஃபிஸ் ஸமாஇ வல் அர்த் இன்ன ذلك ஃபீ கிதாபின் இன்ன ذلك அலல்லாஹி யஸீர். நீங்கள் அறியவில்லையா, அல்லாஹ் வானத்தில் உள்ளவைகளையும் பூமியில் உள்ளவைகளையும் அறிந்தவனாக இருக்கிறான். அதை அவனது ஏட்டிலே எழுதி வைத்திருக்கிறான். இவைகள் அனைத்தும் அல்லாஹுக்கு மிகவும் இலகுவானதாக இருக்கின்றது என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்ற போது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான் என்பதற்கு இந்த ஹதீஸை நாம் உதாரணமாக கொள்ளலாம். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு அல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியிலே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டேன், கதபல்லாஹு மகாதீரல் ஹல்கி கதபல்லாஹு மகாதீரல் ஹலாயிகி قبل أن يخلق السماوات والأرض ب50,000 سنة. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானங்கள் பூமியை படைப்பதற்கு முன்னால், அதற்கு 50,000 வருடங்களுக்கு முன்னால் படைப்பினங்களுடைய நிர்ணயங்களை அல்லாஹ் எழுதிவிட்டான். என்னென்ன நடக்கும், எவையெல்லாம் நிகழப்போகின்றது என்பதை அல்லாஹ் எழுதிவிட்டான் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். வானங்கள் பூமிகள் படைக்கப்படுவதற்கு 50,000 வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹ் படைப்பினங்களுடைய நிர்ணயங்களை எழுதிவிட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொடராக நபி அவர்கள் கூறுகிறார்கள், வ அர்ஷுஹு அலல் மா, அவனது அரிஷ் தண்ணீர் மீது இருக்கிறது என்று கூறினார்கள். எனவே 50,000 வருடங்களுக்கு முன்னால் நிர்ணயிக்கப்பட்டு விட்டது என்ற செய்தியை இதனூடாக நாம் புரிந்து கொள்ளலாம். அதே போன்று அல்லாஹுடைய நாட்டம் என்பது எல்லா விடயத்திலும் இருக்கிறது. எல்லா விடயத்திலும் அவனுடைய நாட்டம்தான் அங்கே நடைபெறுகிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற போது, வமா தஷாஊன இல்லா அன் யஷா அல்லாஹு ரப்புல் ஆலமீன், அதாவது நீங்கள் நாடக்கூடியவைகள் அல்லாஹ் நாடியவைகளை தவிர வேறொன்றும் கிடையாது என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் அவன்தான் படைத்தான். பிரபஞ்சத்திலே நடைபெறக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் செயல்பாடுகளையும் அவன்தான் படைத்தான். அல் குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது,
வல்லாஹு ஹலகக்கும் வமா தஅமலூன், அல்லாஹ் தான் உங்களை படைத்தான், உங்களுடைய செயல்களை நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பதையும் அல்லாஹ் தான் படைத்தான் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அதே போன்று லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா, இந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஈமான், அதாவது கலா கதரை பற்றிய ஈமானுடைய விடயங்களை பார்க்கின்ற போது நாம் நம்ப வேண்டும், அடியார்களுக்கு ஒரு நாட்டம் இருக்கிறது, அவர்களுக்கு ஒரு தெரிவு இருக்கிறது, அவர்கள் விரும்பியவைகளை தெரிவு செய்து கொள்ளலாம். லிமன் ஷாஅ மின்கும் ஐ யஸ்தகீம், உங்களில் ஒருவர் அதாவது இஸ்திகாமத்தாக இருப்பதற்காக நாடலாம், அவர்கள் விரும்பியவாறு அமைத்துக் கொள்ளலாம் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. எனவே அடியார்களுக்கு ஒரு நாட்டம் இருக்கிறது. அதே போன்று லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முடியாத ஒன்றை, உங்களது சக்திக்கு மேலால் ஒன்றை அல்லாஹ் கடமையாக்க மாட்டான், கட்டாயப்படுத்த மாட்டான் என்பதையும் அல் குர்ஆன் கூறுகிறது. அடுத்ததாக இந்த கலா கதரை பற்றி ஈமான் கொள்ள வேண்டிய விடயங்கள் ஒன்றுதான் அடியார்களுடைய நாட்டம், அவர்களுடைய சக்தி, அவைகள் அனைத்தும் அல்லாஹுடைய நாட்டத்துக்கும் அல்லாஹுடைய சக்திக்கும் அப்பாற்பட்டதாக அமைய மாட்டாது. அந்த அடியானுடைய நாட்டமும் சக்தியும் அல்லாஹுடைய நாட்டத்துக்கும் சக்திக்கும் உட்பட்டதாகத்தான் அமையுமே அல்லாமல் அது வெறுமனே தனித்துவமானதாக ஆக மாட்டாது. ஏனெனில் இந்த நாட்டத்தையும் சக்தியையும் வழங்கியவன் அல்லாஹ்வாக இருக்கிறான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்தையும் படைக்கக்கூடியவன், அனைத்தையும் நிர்ணயிக்கக்கூடியவன், அனைத்தையும் தெரிவு செய்யக்கூடியவன் அவனாக இருக்கிறான். வமா தஷாஊன இல்லா அன் யஷா அல்லாஹு ரப்புல் ஆலமீன், அதாவது ஏற்கனவே கூறிய அந்த திருக்குர்ஆன் வசனம், நீங்கள் நாடக்கூடியவைகள் எல்லாம் அல்லாஹுடைய நாட்டத்தில் உள்ளதாகத்தான் இருக்கும் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அடுத்ததாக இந்த கலா கதரை பற்றிய ஈமானிலே நாம் நம்ப வேண்டும். எவ்வாறென்றால் இந்த கதிர் நிர்ணயம் என்பது படைப்பினங்களிலே அல்லாஹுடைய ஒரு ரகசியமாக இருக்கிறது. அது அல்லாஹுக்கு மாத்திரம் தனித்துவமான ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த நிர்ணயங்களில் எவைகள் நமக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறதோ அவைகளை அறிந்து அவ்வாறே நாம் ஈமான் கொள்ள வேண்டும். எவைகள் எமக்கு தெரியாமல் மறைவாக இருக்கிறதோ அவைகளை ஏற்றுக்கொண்டு அவ்வாறே நாம் இறை விசுவாசம் கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே அல்லாஹுடைய செயல்களில், அல்லாஹுடைய சட்ட திட்டங்களில் எமது குறைந்த புத்திகளை நுழைத்து அவைகளிலே நாம் முரண்பட்டு கொள்ளக்கூடாது. எமது குறுகிய அந்த விளக்கத்தை வைத்துக்கொண்டு அல்லாஹுடைய செயல்பாட்டிலும் அவனுடைய நுட்பங்களிலும் நாம் முரண்பட்டு விடக்கூடாது. மாறாக அல்லாஹுடைய அந்த நீதமான அந்த முழுமையான அந்த நீதத்தை நாம் ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நீதமானவன் என்பதை விசுவாசம் கொள்ள வேண்டும். அதே போன்று அவன் அனைத்திலும் மதிநுட்பம் உள்ளவனாக இருக்கின்றான் என்பதை ஈமான் கொள்வதோடு அல்லாஹுடைய செயல்களில் எந்த கேள்விகளுக்கும் எந்த விளக்கம் கோருவதற்கும் நமக்கு எந்த அருகதையும் கிடையாது. அல்லாஹுடைய செயல்களை முழுமையாக நாம் நம்ப வேண்டும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அந்த நிர்ணயங்களை அல்லாஹ் நன்மையானதாக ஆக்கி வைப்பதோடு அவைகளை அடைந்து கொள்வதற்கான காரணிகளை பெற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் இலகுத்தன்மையை தருவதோடு அல்லாஹுடைய பொருத்தத்தையும் மன நிம்மதியையும் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.